வணக்கம். இப்போ நான் இலை கொழுக்கட்டை செய்ய போகிறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. வாழை இலையில் செய்ய போகிற கொழுக்கட்டை இது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் போல் நெய் லேசாக போட்டுட்டு வறுத்துறேன். சிம்மில் வச்சு கருகாமல் இருக்கணும். பச்சையாகவும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அதை வறுத்து போடும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நல்லா ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை. லேசாக அந்த வாசனை வந்துருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் வாசனை பாருங்க. ஒரு சுள்ளுக்குலாம் அப்படியே நல்லா. இன்னும் வந்து இதில் வந்து நம்ம அந்த கொப்பரை தேங்காய் இருக்குதுங்களா, அந்த கொப்பரை தேங்காய் சேர்த்தா நம்ம இந்த மாதிரி வறுக்கவே தேவையில்லை, அப்படியே போட்டுடலாம். ஒரே தான் நான் எடுத்துடுறேன். இந்த வெள்ளம் வச்சுருக்கேன். இந்த வெள்ளத்தோட இந்த தேங்காய் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி 2, பாதாம் 2, பிஸ்தா 4 அதை எடுத்து வச்சு பொடி பண்ணியிருக்கேன். அதையே லேசாக இதில் வறுத்துடுவேன். கொஞ்சம் பண்ணி எடுத்துங்க. ரொம்ப சத விட வேண்டியதில்லை. ஒரு சும்மா வாசனைக்காக தான் லேசாக வறுத்த போங்க. இதையும் ஒரு லேசமான வரும். இதையும் எடுத்துங்க. இதையும் வந்து இந்த தேங்காவோட வெல்லம், தேங்காய், அப்புறம் இந்த பருப்பு, முந்திரி, பாதாம், பிஸ்தா, இந்த பருப்பு இது மட்டும்தான் எடுத்துக்கோங்க. அடுத்தது செவ்வாய் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பொடிச்சு வச்ச வெல்லம், இது கட்டி வெல்லம். இந்த கொழுக்கட்டைக்கு இந்த வெல்லம் தான் யூஸ் பண்ணணும். பாருங்க, இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோட ஏலக்காய் தூள் நல்லா அம்மியில் வச்சு பொடி பண்ணி அந்த பவுடர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து அதில் போடணும். அப்போ தான் வந்து அந்த நாக்கில் கடிப்படும் போது இந்த பருப்பு வந்து இது மாதிரி இருக்கும். அதெல்லாம் அடிப்படாது. ஒரு மாதிரி தெம்படிச்சுனா பிடிக்காது சில பேருக்கு. அதனால் இந்த சக்கையெல்லாம் எடுத்து டீ தூண்டில் போட்டுருங்க. வெறும் பவுடர் மட்டும் அதை இதில் போட்டுருங்க. இதையும் நல்லா அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்டவ்வில் அடி வச்சுருக்கேன். அது தண்ணி கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணி ரெடியாக இருக்குது. அரிக்கிறதுக்கு கொழுக்கட்டை அரிக்க தண்ணி வச்சாங்க. தண்ணி பாருங்கள். இந்த வெள்ளத்துக்கு இது கரெக்டான தேங்காய், இந்த பருப்பு இதெல்லாம் கூட கொஞ்சம் வெள்ளம் எடுத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு, இந்த தேங்காய் இதெல்லாம் போட்டுக்கணும். அதான் டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வந்து பூனை வச்சாதான் இந்த கொழுக்கட்டைக்கு டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள். இப்போ இது இறங்கி வச்சுக்கலாம். எண்ணெயில் நெய் ஏதாவது எடுத்துக்கலாம். அதில் இதை வந்து அப்படியே லேசாக வறுத்துட்டு பச்சரிசி மாவு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கடாயிலே வறுத்து தண்ணியை விட்டு அப்படியே கிண்டி இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இதை வந்து ரொம்ப மெலிசாக தட்ட வேண்டியதில்லை.
கொஞ்சம் தட்டினா போதும். பாருங்க, இதை எடுத்து இன்னொரு இலையில இப்படி வச்சுருங்க. இந்த இலையில வந்து இப்போ இந்த பூரணத்தை எடுத்து ரொம்ப வைக்காம இதுக்குள்ள எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ மட்டும் வச்சிடணும். இப்போ நம்ம இதை இப்படியே மடிச்சிட வேண்டியதான். இப்படியே மடிச்சுட்டு நம்ம கரெக்டான அளவு வச்சிங்கன்னா அப்படியே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதை அப்படியே மடிச்சிட்டேன். இப்படி பண்ணி ஒரு மடிச்சதா ஒரு மடி மடித்து ஒரு இலையில ஒரு நூலில் இந்த இலைய முடிச்சு கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான். அப்போ தான் பிரியாமல் அது வந்து அதுக்குள்ளே வேகும். இப்படி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததும் இதே மாதிரி ரெடி பண்ணிடுங்க. நம்ம சைஸ் பெருசாக வேணாலும் பெரிய கொழுக்கட்டையாக செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்குள்ளே அப்படியே அடங்குற மாதிரி கரெக்டாக மூடிடணும். இப்போ இதை விட அப்படியே எடுத்து இதில் வச்சிடணும். இங்கே பாருங்க, அழகாக வந்துச்சு பாருங்க. எப்படி வாட்டமாக மடிக்க முடியுமோ அந்த சைஸ்க்கு மடிச்சுக்கலாம். பிரியாமல் இருக்கதா இது வேகும்போது பிரியாமல் இருக்குது. வெள்ளை இலங்கினாலும் அப்படியே அது உள்ளே இருக்கும், வெளியே இதாகாம. அதனால தான் இலை கொழுக்கட்டை. ஒரு 2 மடிச்சிருங்க. மடித்து நீங்கள் இப்படி வச்சாலும் பரவாயில்ல, இல்லைன்னா இதுலேயே இப்படி மடித்து உள்ளுக்குள்ளே வச்சு இதில் எப்படி மடித்தாலும் எப்படி உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஒன்று வச்சுங்க. ஃபுல்லாக நீங்கள் முட்டி இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சைஸான நூலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கட்டும்போது. வாழை இலை கிடைக்கலன்னா நீங்கள் வந்து என்ன வீட்டில் நல்லா இயற்கையாக எது நல்ல இலைகளோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாழை இலை, அப்புறம் இந்த பூவரசை இலை சொல்லுவாங்க அந்த இலை, இந்த பட்டையாக உள்ள எந்த இலையாக இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் தடவும் போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும்.
இல்லைனாலும் பரவாயில்ல, எண்ணெய் ஊற்றி லைட்டாக கொட்டாமல் எடுத்துக்கணும். ஈஸியாக வடிச்சிடலாம் பாருங்க. இதுக்குள்ளேயே இருக்கிறதுனால வந்து இதுக்குள்ள ஈஸியாக வடிக்கிறது. அச்சு எதுவுமே தேவையில்லை. அச்சு வந்து அந்த இது கரெக்டாக மடித்து அதை உள்ளே வச்சு ஸ்டஃபிங் வேறு அச்சுக்கு கொஞ்சமாக தான் வைக்க முடியும். இதில் நீங்கள் எவ்வளோ பெருசு பண்ணி வச்சாலும் அதில் நம்ம வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். அச்சில் அப்படி வைக்க முடியாது இல்லைங்களா, கொஞ்சமாக தான் வைக்க முடியும். பாருங்க, இப்போ இந்த 5 ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி, இட்லி பானையில் தண்ணி வச்சு கொதிய வச்சு இப்போ பெரிய இட்லி பானையாக இருந்தால் ஒரே தட்டாக இருந்தால் ஒரே தட்டில் வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அப்படியே வச்சாச்சு. மூடி வச்சுருவேன். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இல்லை பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட்டோன்னா மாவு, பச்சரிசி மாவை நல்லா சளிச்சு அதில் வந்து லேசாக எண்ணெய் சட்டியில் வச்சு வறுத்துட்டு அப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி நல்லா விட்டு அப்படியே கட்டிகிட்டே இருக்கணும். அப்படிங்கிற சூடு கொடுக்குற அளவுக்கு நல்லா வந்துருச்சுன்னா எடுத்துட்டு லேசாக அப்படியே கொஞ்சம் எண்ணெய் நெய் ஏதாவது விட்டு அப்படியே கிளறி வச்சுக்கணும். நல்லா மற்ற உருண்டை உருண்டையாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டஃபிங்கில் வெல்லம், தேங்காய், பாதாம், பிஸ்தா, முந்திரி, அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் இது மட்டும் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதே மாதிரி இதை நல்லா கிளறி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே தட்டிட்டு இதே மாதிரி இலையில தட்டி உள்ளே வச்சு இந்த மாதிரி வச்சு இப்படி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. நல்லா வித்தியாசமான ஒரு வாழை இலை கொண்டுட்டு வாழை இலை வேகும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த வாழை இலையுடைய இது. அதனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல மனமாக இருக்கும், நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் உள்ள போட்டிருக்க பொருளும் ஸ்டஃபிங் பொருளும் நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால நல்லது. எள்ளு வந்து சில பேருக்கு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி செய்யும்போது பயம் இல்லாமல் சாப்பிடணும். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா இதுவே நம்ம என்ன செய்யலாம், இதுக்கு இந்த அரிசி இல்லாமல் நம்ம வந்து சிகப்பு அரிசியில் கூட இதே மாதிரி கொழுக்கட்டை செய்யலாம். இல்லை உருண்டை பிடிக்கிறதுனாலும் இதே மாதிரி இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி போடலனாலும் வெறும் வெல்லம், தேங்காய், ஏலக்காய் தூள் இது மட்டும் வச்சுட்டு அந்த சிகப்பரிசி அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த சிகப்பரிசி மாவை வந்து இதே மாதிரி செஞ்சு நல்லா பட்டையாக தட்டிட்டு அதை அப்படியே பண்ணி ஃபுல்லாக உருண்டையாக பிடிச்சி ஊற்றி வச்சுக்கலாம். அது நீங்கள் பண்ணிவிட்டு சாயந்தரம் நாளைக்கு வரைக்கும் கூட வெளியே வச்சிங்கன்னா ஒன்றும் கெட்டு போகாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொழுக்கட்டை வந்து ஆவியில் வேகிறதுனால ரொம்ப நல்லா கொடுங்களா. பாருங்கள், இன்னும் வெள்ளம் இதில் நம்ம சர்க்கரை இல்லாமல் வெள்ளம் சேர்க்கறதுனால அந்த சிகப்பரிசி புட்டுக்கும் வந்து சர்க்கரை சேர்க்காம வெள்ளம் சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து சர்க்கரை சேர்ப்பாங்க, சர்க்கரை டேஸ்ட்டு பிடிச்சவங்க. அது உடம்புக்கு சுகரு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இல்லைன்னா சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்து வெல்லம் தான் நல்லது. நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கட்டி வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நல்லது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம அதை எடுத்துக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய் இந்த மாதிரிலாம் கிடச்சினா நம்ம அவ்வளோ வறுபட வேண்டியதில்லை. அதுலேயும் நல்லா காஞ்சி போய் அது இதாக இருக்கும், ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே வறுக்காமல் இது பண்ணலாம்.
நாளைக்கு வரைக்கும் வச்சுருந்தா கூட ஒன்றும் கெட்டு போகாது. இதே வந்து லேசாக வறுத்ததுக்குன்னா கொஞ்சம் மணமாகவும் இருக்கும், கொஞ்சம் வந்து கெட்டு போகாமல் ஆற வச்சு எடுத்து வச்சா நம்ம நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். சாயந்தரம் செஞ்சு மறுநாள் காலையில் கூட வெளியில் வச்சா ஒன்றும் ஆகாது. அந்த இலையிலேயே இது பண்ணி ஆற வச்சு எடுத்து நம்ம வெளியில் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும், ஒன்றும் ஆகாது, சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க கூட தேவையில்லை. அது செய்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. தேங்காய் போட்டதுனால கெட்டு போயிடும் அப்படின்ட்டு அதை வச்சு மூடி ஆவியெல்லாம் வெளியில் போகாமல் அந்த நீரோடு சேர்த்து அப்படி இருக்கிறதுனால அப்படி கெட்டு போயிடும். இல்லைன்னா நீங்கள் ஆவி இதெல்லாம் வேகிறதெல்லாம் எடுத்து நல்லா வெளியில் வச்சுட்டு எடுத்து வச்சிங்கன்னா நல்லா கெடாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா அந்த நிறமே நல்லா தண்ணி விட்டுருச்சு. வாழையில் பாருங்கள் அந்த நிறமே மாறுது. இன்னும் கூட ஒரு நிமிஷம் வச்சோம்னா பச்சரிசி மாவை நல்லா பக்குவமாக கொஞ்சம் நேரம் எப்படி செய்வீங்கன்னா கொஞ்சம் நல்லா அலசிட்டு நிழலில் ரொம்ப வெயிலில் போட்டு இது பண்ணாமல் நிழலில் கொஞ்சம் ஒரு அளவுக்கு லேசாக வெயில் இடத்துல அப்படியே ஒரு காய வச்சுட்டு ரொம்ப குறுகுறுன்னு ரொம்ப புறப்புறன்னு அரைக்காமல் கொஞ்சம் இதுவாக இருக்கிறப்பயே எடுத்துக்கொண்டு அரைச்சிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி இது கொழுக்கட்டைக்கு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது ஒரு இதாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த மாவு பார்த்தா நல்லாயிருக்கும். எடுத்து காமிக்கிறேன். சுடுவோம், பார்த்து எடுக்கணும். அந்த இலையே மாறி அதோட இதெல்லாம் வந்து அந்த கொழுக்கட்டையோட சேர்ந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. வாழை இலையில் எது செஞ்சாலுமே இந்த மாதிரி செஞ்சால் நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஒன்று பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள், ஏற்கனவே நல்லா வெந்ததுனால பாருங்கள் புற வெந்து வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம அதெல்லாம் வறுத்து நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணி கிளறி எடுத்ததுனால 5 நிமிஷம் வந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டியதில்லை. 5 நிமிஷம் வந்தால் போதும். பாருங்கள், அப்படி அழகாக வந்துச்சு பாருங்கள். அருமையான இலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு சமையலோடு சந்திக்கிறேன். பாய்.